வணக்கம். காலையிலிருந்து சன் நியூஸுக்கு ஒரே சந்தோஷம் தான். பசியா கிடந்தவனுக்கு ஆம்பூர் பிரியாணியை பார்த்தா என்ன மாதிரியான சந்தோஷம் வருமோ அதே போல ஒரு சந்தோஷத்துல சன் நியூஸ் காலையிலிருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாடு முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கல்ஃப் கண்ட்ரி, மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எண்ணெய் வளம் மிக்க அந்த நாடுகள்ல போர் பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு பக்கமும் ஈரான் ஒரு பக்கமும் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில மற்ற வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அந்த பகுதியை ஒரு போர்க்களமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்ற நீர்வழி வர்த்தகம் நடைபெறக்கூடிய ஒரு பாதை இருக்கு. ஸோ அந்த பாதையை ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக உலகம் முழுக்க பெரிய அளவில் கேஸ், பெட்ரோல், டீசல் இது போன்ற பொருட்களுக்கு தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. 20% உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய 20%மான இந்த பெட்ரோலிய பொருட்கள் அந்த வழியாக தான் வெளியே வரணும். ஸோ அந்த வழியை ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சைலண்ட் ஆனாங்கன்னா நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி விடுவோம். அப்படி அமெரிக்கா சைலண்ட் ஆகலை அப்படின்னா இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்போம். 1 லிட்டர் ஆயில் கூட இந்த வழியாக வெளியே போகாது அப்படின்றத ஈரான் இன்னைக்கு கூட திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. உலகத்திற்கு தேவையான 20% ஆயில் அந்த வழியாக தான் வெளியே ஆகணும். ஸோ இதன் காரணமாக உலகம் முழுக்க பெரிய அளவில் ஆயில் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. ஆயில், கேஸ் இது போன்ற விஷயங்கள்ல தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்தும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா ஒரு பிரச்சனையை போட்டிருக்காங்க. ஸோ அதனால வேர்ல்டு ஆயில் மார்க்கெட்ல தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனையினுடைய எதிரொலி காரணமாக இந்தியாவுக்குள்ளேயும் ஆயில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆயில், கேஸ் இது போன்ற விஷயங்கள தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. நமக்கு முன்பாகவே இலங்கையில, பாகிஸ்தான்ல போன்ற பல்வேறு நாடுகள்ல பெட்ரோல், டீசல் போன்ற விஷயங்கள்ல தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. அங்கெல்லாம் விலை உயர்ந்திருக்கு. ஆனா இந்தியாவில் பெட்ரோல், டீசல் போன்ற விஷயங்கள்ல இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா இதே போல போகாது. ஓகே, இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. மத்திய அரசு சொல்றாங்க ஒரு 25 நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மாசத்துக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்றாங்க. ஆனா இந்த கேஸ்ல மட்டும் பிரச்சனை வந்திருக்கு. நாடு முழுக்க தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. ஸோ நிறைய ஹோட்டல் நேற்று பார்த்தோம். நிறைய ஹோட்டல் மூட போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நேரத்தை குறைக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல நிறைய உணவுகளை நாங்கள் குறைக்க போறோம். நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா, விதவிதமான உணவுகள் வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ வெரைட்டி வைக்க முடியாது, நாங்கள் நிறைய குறைக்க போறோம் அப்படின்றதையும் ஹோட்டல்கள் சொல்லியிருந்தாங்க. இது நாடு முழுக்க பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அளவுக்கு மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்றதே பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன நாடுகளில் கூட பெட்ரோல், டீசல், கேஸ் பிரச்சனை அதிகமாக ஆயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய நாட்டில், இந்தியா போன்ற கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ நாள் பிரச்சனை ஆரம்பிச்சு இவ்வளோ நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ கூட பெரிய அளவில் கேஸ் தட்டுப்பாடானது ஏற்படலை. கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, ஆனா பெரிய அளவில் அது பிரச்சனையாக இன்னும் மாறல. அதுக்குள்ள நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பெட்ரோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கு. இவ்வளோ பெரிய நாட்டில் இன்னும் பெட்ரோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கு. அதுவே பெரிய விஷயம் நினைக்கிறேன் நான். ஏன்னா இலங்கையில விலை ஏற்றிருக்காங்க, பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, இலங்கையே விலை ஏற்றிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான்ல ஏற்றிருக்காங்க. இது போன்ற நாடுகள்ல விலை ஏற்றிட்டு இருக்காங்க, தட்டுப்பாடு இருக்கு. ஆனா இந்தியா போன்ற இவ்வளோ பெரிய நாட்டில் அந்த பிரச்சனையை ரொம்ப ஸ்மூத்தா கையாண்டு வராங்க. அதுக்கே பெரிய விஷயம் தான். அதே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த சூழல்ல இந்தியா முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு எழ தொடங்கியிருக்கு. அது ஒரு பெரிய விஷயமாக, ஒரு பெரிய ஆயுதமாக எதிர்கட்சிகளுக்கு கிடைச்சிருக்கு. பிஜேபி இதை வச்சு வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா பிஜேபிக்கும் இதற்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பிரச்சனை அங்க நடக்குது. அங்க நடக்கிற காரணத்தினால அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடிட்டாங்க. மூடின காரணத்தினால அங்கிருந்து பொருட்கள், அந்த ஆயில் வெளியே வர முடியல, கேஸ் வெளியே வர முடியல. ஸோ உலகம் முழுக்க இந்த தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. அதனால டைரக்டா இது ஆளும் கட்சியினுடைய தோல்வி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை இவ்வளோ நாள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய நாட்டில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு வராமல் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதே என்னை பொறுத்தளவுக்கு பெரிய விஷயம் தான். அந்த கேஸ் தட்டுப்பாடு கூட இன்னும் பெரிய அளவில் வரல, ஆரம்பிக்குது. ஹோட்டல்கள் தான் மூடுறாங்க. அந்த மாதிரியான
அறிக்கைகள் தான் வந்துகிட்டு இருக்கே தவிர பொதுமக்கள் டைரக்டா இன்னும் அது பெரிய அளவுல பாதிக்கல இருக்கு. ஆனா பெரிய அளவுல பாதிக்காம இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ டைரக்டா வந்து இது மத்திய அரசினுடைய தோல்வி, மோடி வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்றதுல பெரிய லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை அங்க போர் நடக்குது. ஸோ அங்கதான் போர் நடக்குது அப்படின்னு பலர் நினைச்சிருக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல வரைக்கும் அது வந்து நிக்குது. ஆனா இதுக்கு டைரக்டா நம்ம மத்திய அரசை குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இவ்வளவு தூரம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயம். ஆனா சன் நியூஸ் போன்ற சேனல்லாம் விடுவாங்களா? இது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி, ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அடி காலில் இருந்து வெளுவெலுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே என்னால பயந்துட்டேன். என்னடா இது, நாளைக்கெல்லாம் ஒண்ணுமே என்ன இந்தியாவை இழுத்து பூட்டிடுவாங்களா, என்னது இது அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல ஃபுல்லா பைட். ஆட்டோக்காரன் இங்க வா, நீ என்ன, நீ குடும்ப தலைவி, இங்க வா, நீ யாரு, நீ சும்மா பரவாயில்ல, இங்க வா, ஏன் வீட்டுல கேஸ் இல்லடா, பரவாயில்ல வா, கருத்து சொல்லு நீ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சன் நியூஸ் எல்லாரையும் போட்டு வளைச்சு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சன் நியூஸ் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பாதி ஊடகங்கள் போட்டு வளைச்சு எல்லாரையும் பேட்டியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேனிக், மக்களை வந்து பேனிக் ஆக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கும் மோடிக்கும் பெரிய அளவு சம்பந்தம் இல்லை. இது உலகம் முழுக்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ இங்கேயும் தட்டுப்பாடு ஏற்படுது, அது புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் டைரக்டா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதை முதலமைச்சர் நடத்த கட்டுப்படுத்த முடியும். அப்படியான பிரச்சனைகள்ல இந்த ஊடகங்கள் அரசுக்கு அழுத்தம் போட முடியல, கப்பு சிப்புன்னு இருக்காங்க. ஆனா டைரக்டா நம்ம அரசை குற்றம் சாட்ட முடியாத ஒரு பிரச்சனை இந்த கேஸ் பிரச்சனை. ஏன்னா உலகம் முழுக்க பிரச்சனை இருக்கு. அங்க போர் நிறுத்தணும், மோடியா போய் போர் தொடுத்து நிறுத்த முடியும். அந்த போர் நின்னாதான் அங்க இருந்து ரிலீஸ் பண்ணுவான், அந்த ஒரு நிமிஷம் திறந்து விடுவான், அங்க இருந்து வரும். ஸோ இது டைரக்டா நம்ம அரசு சொல்ல முடியாத ஒரு குற்றச்சாட்டு. ஆனா அதற்கு அரசு பதவி விலகிடணும், மோடி பதவி விலகிடணும். மோடிக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. மோடி எப்படி அதை போய் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவனா நிறுத்தினாதான் அது உண்டு. ஸோ அதற்கு மோடி பதவி விலகிடணுமா? ஆனா முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருந்து கட்டுப்படுத்தாம விட்டாரு பார்த்தீங்களா, கட்டுப்படுத்தாம இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அப்படியான விஷயங்களை ஊடகங்கள் எடுத்து பேச மாட்டாங்க. கள்ளச்சாராயத்தை முதல்வர் நினைச்சதா கட்டுப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 70 பேர் இறந்து போனாங்க. முதலமைச்சர் நினைச்சிருந்தா கட்டுப்படுத்த முடியும். அது தொடர்பாக முதலமைச்சருக்கு அரசுக்கு அழுத்தம் போட ஊடகங்கள் தயாராக இல்லை. இன்று இப்போ நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டைம்ல செங்கல்பட்டுல ஒரு சிறுமி, பள்ளி படிக்கக்கூடிய ஒரு சிறுமிய 2 போதை ஆசாமிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமைங்க சாதாரண கிடையாது. இது பாலியல் சீண்டல் ஏதோ வந்து அந்த மாதிரி இல்லை, இது கூட்டு பாலியல் வன்கொடுமை. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. செங்கல்பட்டுல இப்போ நான் பதிவு பண்ற டைம்ல செய்தி வந்துட்டு இருக்கு. 2வது, கோயம்புத்தூர்ல அரசு பள்ளியில உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகள் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளி விழுந்த உணவா. ஸோ இதெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியாது. நம்ம ஊடகங்களுக்கு வந்து ஈரான் பிரச்சனை தெரியும், அதன் காரணமாக எழக்கூடிய பிரச்சனையினால மோடி பதவி விலகணும், அதெல்லாம் நம்ம ஊடகங்களுக்கு கரெக்டா தெரியும். ஆனா இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம ஊடகங்களுக்கு தெரியாது. சன் நியூஸ் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து போய் பைட் கேட்க மாட்டார். ஐயா உங்க கருத்து என்னையா, முதலமைச்சர் கட்டுப்படுத்தாம விட்டார், முதலமைச்சர் கண்டுக்காம விட்டார், ஐயா என்னையா வந்து என்னையா உங்க ஆட்சியில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கேள்வி. அந்த அளவுக்கு நியாயமான ஊடகங்களா இருக்காங்க நம்ம ஊடகங்கள். தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊடகங்கள் வந்து அவ்வளோ நியாயமாக, அவ்வளோ நேர்மையாக, 4வது தூணாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போரை மோடி நிறுத்தி கேஸ் விலையை கண்ட்ரோல் பண்ணணுமா? என்னடா இது? ஆனா கேட்கறவன் கரெக்டா, ஆமா கரெக்டு தான் போல, மோடி தான் அதை போய் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துருவாங்க போல. ஸோ இப்படியாக நம்ம ஊடகங்கள் செயல்பட்டு இருக்காங்க. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க எக்ஸ்தலத்தில். இது போல் வந்து தட்டுப்பாடு இருக்குது, நாங்கள் சரி பண்ண நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல வந்து 21 நாளுக்கு ஒரு தடவை வந்து புக் பண்ணலாம், வீட்டு சிலிண்டரை 21 நாளைக்கு ஒரு தடவை புக் பண்ணலாம். இப்போ வந்து 25 நாளைக்கு ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும். ஏன்னா தட்டுப்பாடு இருக்குது, பதுக்கல் ஏற்படும் அப்படின்ற காரணத்தினால 25 நாளைக்கு ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் வந்து வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்களுக்கு தான் முன்னுரிமை, ஹோட்டல் போன்ற இடங்களுக்கு விட
இது வீட்டு சிலிண்டருக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இது போன்ற இடங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கேஸை வந்து முதல்ல அங்கே போட்டு அதுக்கப்புறம் கமர்ஷியலான இடங்களுக்கு கொண்டு போங்க அப்படின்றத அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த குழு போட்டிருக்காங்களாம், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் அரசியலாக்கி இதை பாஜகவுக்கு எதிராக மாற்றலாம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களை இது வந்து பேனிக் ஆக்குது. தேவையில்லாமல் மக்கள் பீதி அடைகிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் மக்கள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, கல்யாணம், காது குத்து, அது இது நிறைய ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த மக்கள் நிறைய பேனிக் ஆகி போயிருக்காங்க. ஊடகங்கள் இந்த வேலையை பண்ணாதீங்க. பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னா அது எதிர்கட்சிகள் பண்ணிக்கும். ஊடகங்கள் ஏன் இவ்வளோ சிரத்தை எடுத்து மோடி பதவி விலகணும் அப்படின்ற அளவுக்கு போய் நிற்கிறீங்களே? எதுக்கு ஊடகங்களுக்கு இந்த வேலை? மோடியை கேள்வி கேட்க முடியுது, ரைட், ஓகே. கேஸ் தட்டுப்பாட்டுக்கு, ஈரான் போருக்கு மோடி காரணம், ரைட், ஓகே. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஸ்டாலின் காரணம் இல்லை, அதான உங்க கருத்து? இதுதான் தமிழ்நாட்டு ஊடகங்கள். இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஸ்டாலின் காரணம் இல்லை, ஸ்டாலினால கண்ட்ரோல் பண்ண முடியும், அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனா அது மீறி நடந்துகிட்டு இருக்கீங்க விஷயம். ஆனா அதற்கு ஸ்டாலின் பொறுப்பாக மாட்டாரு, திமுக பொறுப்பாகாது, அது ஒரு மாதிரி. ஆனா ஈரான் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு, அங்க நடக்கக்கூடிய பிரச்சனையால ஏற்படக்கூடிய உலக அளவிலான பிரச்சனைகளுக்கு மோடி பொறுப்பேற்கணும், பதவி விலகணும். என்னடா லாஜிக்கா இருக்கு உங்களுக்கு? பிஜேபி மீது எனக்கு மாற்று கருத்து உண்டு, ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம போட்டு சவுத்துல போட்டு முட்டுற கதையா சவுத்துல போட்டு முட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. சன் நியூஸ் போன்ற ஊடகங்கள் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த விஷயம் சும்மா காலில் இருந்து போட்டு பிரட்டிட்டு இருக்காங்க. மோடி பதவி விலக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு காலில் இருந்து போட்டு பிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணா போட்டு பண்ணுங்க, ஆனா தேவையில்லாம மக்களை பேனிக் கேட்காதீங்க. என்ன இருக்குதோ அதை சொல்லுங்க. என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அதை மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாம மக்களை பேனிக்காக்கி பிரச்சனைக்கு உள்ளாக்கி தேவையில்லாம அதான் இந்த ஊடகங்களை பாருங்க. திமுக மீது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வெளியே வர மாட்டாங்க, இவ்வளவு தீவிரமே காட்ட மாட்டாங்க. ஆனா அதிமுக விஷயங்களை காட்டணும், பிஜேபி விஷயங்களை காட்டணும் அப்படின்னா எங்க இருந்துதான் அந்த வேகம் வரும்னு தெரியாது. எங்க இருந்து அது வேகம் வரும்னு தெரியாது. அவ்வளவு ஃபோர்ஸ்ல வருவாங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோர்ஸ்ல வந்து தங்களுடைய அந்த 4ஆம் தூணுக்கான அந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா திமுக மீது தப்பு இருக்கு அப்படின்னா போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. அந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்கா பாருப்பா, எங்க அந்த ஆட்டோவர் தம்பி காணும் அப்படின்ற மாதிரி, அதிமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்கா பாருப்பா, எடுத்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ இந்த லட்சணத்தில் நம்மளுடைய 4ஆம் தூணா வந்து போயிட்டு இருக்கு. சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது, மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.